ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாம் மயங்கப்படுவதாக இந்த காலவேளையிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த முழு சரீரத்தில் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பகுதி இருக்குன்னு அது வாய் தான்ன்றார் ஆண்டவர். ஏன்னா மொத்தத்தையும் அழிச்சிரும். இந்த நாவை அடக்க யாராலும் கூடாது, அது பொல்லாத விஷம் நிறைந்ததுன்னு யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் நாக்கை குறித்து ஒரு பெரிய பட்டியலை எழுதுகிறார். அதை ஃப்ரீயாக இருந்தால் வாசிச்சு பாருங்கள். இந்த நாவுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சிறிய அவயமாக இருந்தாலும் ஒரு காட்டையே கொளுத்துரும். அப்போ எவ்வளோ கவனமாக இருக்கணும்ல இந்த நாவை வச்சுட்டு. ஞானி ஆகிய சாலமோன் ரொம்ப அழகாக நமக்கு ஒரு லைஃப் லெசன் கற்றுத்தராரு பாருங்களேன். நீதிமொழிகள் 21:23 எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். எவ்வளோ அழகாக இருக்குல்ல. தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். அப்போ ரொம்ப கவனமாக அந்த நாவில் இருக்கணும். மற்றவங்கள பற்றி பேசக்கூடாது, தப்பாக பேசக்கூடாது. தெரிஞ்சால் அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். உங்களை பற்றி ஒரு குறை தெரியுதுன்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அதை போய் 4 பேர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காதீங்க. கெட்ட வார்த்தை நாவிலேருந்து வருது. துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலேருந்து புறப்படுதே, இப்படி இருக்கக்கூடாதேப்பா அப்படின்றார். தேவனால் உருவாக்கப்பட்ட மனுஷனை இதே நாவலில் துதிக்கிறோம், அதே நாவலில் சபிக்கிறோம். நீ நாசமாக போயிடுவேன், நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லி சபிக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அடுத்த சண்டே போயிட்டு கர்த்தரை ஆராதித்து பாட்டு பாடுறோம். அப்போது நமக்கு ஒரு லைஃப் லெசன். தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு. உங்கள் லைஃப்பில் வர எத்தனையோ பிரச்சனைகளுக்கு அது உங்கள் வாய் உங்களை பாதுகாக்க தான். ரொம்ப கவனமாக இருந்துச்சுன்னா அந்த வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அதான் ஞானி ரொம்ப அழகாக எழுதுறார். எனக்கு ஆரோக்கியமான நாவை தாங்க ஆண்டவரே. எனக்கு எப்பவுமே நான் ஜெபம் பண்ண மாட்டேன். ஆனால் சம்டைம்ஸ் நான் இந்த ஜெபத்தை நான் பண்ணுவேன். எப்பவுமே ஜெபம் பண்ண மாட்டேன்னா நார்மல் ப்ரேயர் நான் சொல்லலை. எப்பவுமே இந்த ஒரு வார்த்தையை சொல்ல ஜெபம் பண்ண மாட்டேன்றேன். எப்பவுமே இந்த வார்த்தையை சொல்லி எனக்கு ஞாபகம் போதெல்லாம் ஜெபம் பண்ணுவேன். எனக்கு ஆரோக்கியமான நாவை தாங்கப்பா, நான் தேவையெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு ஜெபம் பண்ணுவேன். அப்போது அந்த ஆரோக்கியமான நாவுன்றது மிகவும் முக்கியம். இது ஒரு கேரக்டர் நம்ம பில்டு பண்ணும். நம்மளை குறித்து ஒருத்தவங்க பார்க்கும், இவர் நல்லா பேசுவார், இவர்கிட்ட போனாலே நல்ல இனிமையான வார்த்தைகள் வரும் அப்படின்னு நம்மளை குறித்து யாரும் பயப்படவே கூடாது. ஐயோ நான் இவங்ககிட்ட போனேன் தேவையில்லாதெல்லாம் பேசி நம்மளை குறித்து சொல்கிறோம் அப்படின்னு பயந்தாங்கன்னா அது நல்ல சாட்சி இல்லை. இப்போ நாவையும் வாயையும் காத்துக்கொள்ள எனக்கு கிருபைதாங்கப்பா. இது சுயத்தில் முடியாது. ஒரு 2-3 நாள் அமைதியாக இருப்பீங்க, 3 நாள் பேசிடும். அப்போ ஆவியானவர்னு வரும்போது, ஆண்டவரே என் நாவு ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே, என் நாவுக்கு ஒரு காவல் போடுங்க ஆண்டவரே, பாதுகாத்துக்கொள்ளுங்க ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் பேசணும்னு நினச்சாலும் அவங்க பேசாதபடி உங்களுக்கு நாக்கு இது போட்டுருவார். நான் நிறைய இடத்துல நான் அதை அனுபவிச்சிருக்கேன். அப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருவார். ஆனால் உங்களுக்குள்ளே தான் இருக்கார். அவரை கேட்க மாட்டேங்கிறோம், நம்ம தான் பிரச்சனை. அவரை கேளுங்க, கண்ட்ரோல் பண்ணுவார். கண்ட்ரோல் பண்ணி பாருங்கள், எத்தனையோ பிரச்சனைகளுக்கு ஆண்டவங்களை விலகி காத்துக்கொள்வார். ஹேவ் அ பிளஸட் டே. வாழ்க்கையில் முன்னேறுவோம், நல்லதை கற்றுப்போம், நல்லதை பேசுவோம். கர்த்தர் தமிழை அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.